வந்துருச்சுங்க ஒரு ஸ்பெஷல் வெள்ளை பை. இதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும், வெளிய ஆப்பிள் லோகோ போட்டிருக்கு. பட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு தமிழ் டெக் சேனல்ல ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் ஆஃப் iPhone 15 சீரிஸ் நாங்க பண்ண போறோங்க இன்னைக்கு ட்ராக்கின் டெக் தமிழ்ல. இதெல்லாம் உங்களுக்காகவே பண்றோம். ராத்திரி ஒரு 1 மணி ஷூட் பண்றோம் so that you get the videos first. அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா டக்குனு டெக் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, சரியா? ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி iPhone 15 சீரிஸோட அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பார்க்க போகிறோம் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஒவ்வொன்றா எடுப்போம், சரியா? என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கே தெரில. ஸோ லெட்ஸ் see. ஃபைன் வோவன் வாலெட் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இது மேக்ஸ் சேஃப் வாலெட். உங்கள் ஐஃபோனில் பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம் அண்ட் அதில் வந்து நீங்கள் கார்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். நைஸ். சிலிகான் கேஸ் iPhone 15ஓடது. ஃபைன் வோவன் கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபைன் வோவன் வந்து ஆக்சுவலி லெதரை ரீப்ளேஸ் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லெதர் கேசஸ் வந்து ஆப்பிள் சொல்கிறாங்க இட்ஸ் நாட் என்வாயரன்மெண்டலி சஸ்டெயினபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைன் வோவன் புதுசாக பண்ணியிருக்காங்க. இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துலாம். பட் லெட்ஸ் டேக் a look at the other stuff. ஓகே, another iPhone 15 Plus silicon case. இன்னொரு ஃபைன் வோவன் கேஸ் டிஃப்ரெண்ட் கலரில். கலர்ஸ் பார்த்து காட்டிட்டா பாக்ஸை காட்டியிருக்கேன், அன்பாக்ஸ் பண்ணியும் காட்டிடுறேன். இதில் எல்லாத்தையும் சைடில் வைப்போம். ஓ, ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென். என்னடா இது ஃபஸ்ட்டே லான்ச் பண்ணிட்டாங்க, எதுனா திருப்பின்னு பார்த்தீங்கன்னா டைப் சி சப்போர்ட் உள்ள ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென். ஒன்று 2 3 iPhone 15, iPhone 15 Plus, iPhone 15 Pro Max. ஸோ ஓனா எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதிகமாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஐஃபோன் தான் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறதில்லன்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ நான் கவர்லேருந்து எல்லா பொருள் எடுத்ததில்ல, அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள். இந்த 2 iPhone 15 Pro Max, இந்த iPhone 15 Plus, iPhone 15 Plus, iPhone 15 எல்லாமே டாப் வேரியண்ட். ஏர்பாட்ஸ் ப்ரோ, அப்புறம் அந்த ஃபைன் வோவன் கேசஸ் எல்லாத்தையும் சேர்த்து வாட் இஸ் த டோட்டல் ப்ரைஸ் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் காமெண்ட் செக்ஷன்ல. ஓகே, ஸோ ஓனா எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து இந்த சின்ன ஐஃபோனை iPhone 15 சீரிஸ். வெளியே பாருங்க டைனமிக் ஐலண்டை போட்டு வச்சிருக்காங்க. எஸ், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாவ், என்ன ஒரு டெக்ஸ்சருங்க. இந்த ஃபீல் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு உண்மை சொல்லணும்னா இட்ஸ் நாட் டூ ப்ளூ, இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஒயிட். இந்த ஒயிட் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மாதிரியே தெரியுது, பட் ஒரு யூனிக்கான கலராக, ஒரு கேண்டி கலர் மாதிரி இருக்குங்க. சைடில் வைப்போம். டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்னு போட்டிருக்கு. உள்ள ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஸ்டிக்கர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ யா, you've got that sticker. And for the first time in an iPhone box, Type C to Type C cable. Of course, இது வந்து ஒரு braided Type C to Type C cable கொடுங்க. Things are changing. ஓகே, இதில் சைடை வைப்போம். மற்ற பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்ச கண்டென்ட்லாம் சேமாக தான் இருக்கும். ஃபோன் எப்படி இருக்குன்னு குவிக்லி செக் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு Type C to Type C braided கேபிள் கிடைக்கும். 15 ப்ளஸ்லையும் அதே கிடைக்கும். பட் 15 ப்ளஸோட கலர் வந்து இந்த பிங்க் கலராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் 15ல் கூட இந்த கலர் வாங்கலாம். இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் டூ குட். இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க பிங்க் வந்து பொண்ணுங்க கலர் அப்படின்னு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட் ஆக்சுவலி லுக்ஸ் வெரி வெரி குட். ஆல்ரைட், கீப் திஸ் ஆல்சோ டு த சைட். நவ் டேக் a look at 15 Pro Max in titanium blue. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். This feels very lighter. செம லைட்டாக இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஃபுல் இயர் வந்து iPhone 14 Pro யூஸ் பண்ணிருந்தேன். அந்த சின்ன வெர்ஷன் 6.1 inch வெர்ஷன். இதில் வந்து 6.7 inch வெர்ஷனு அதோட வெயிட்டுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. வெயிட்டை செக் பண்ணி பார்த்துருவோம் கண்டிப்பாக. பட் ஸ்டில் திஸ் ஃபீல்ஸ் மச் லைட்டர் தென் ஐ எக்ஸ்பெக்டட். அதுக்கான காரணம் இருக்குது, அதை பற்றியும் கண்டிப்பாக பேசுவோம் சூன். ஓகே, ஃபைனலி. அண்ட் இது வந்து வேறு iPhone 15 Pro Max கலர் ஆக்சுவலி. லுக் at this. இந்த கலர் பேர் என்ன தெரியுமா? நேச்சுரல் டைட்டேனியம் கலர். ஸோ எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? டைட்டேனியம் ப்ளூவா, நேச்சுரல் டைட்டேனியமா? கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நேச்சுரல் டைட்டேனியம் ரொம்ப நல்லா இருக்குது. அர்ணவை கேட்டிங்கன்னா அவனுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நான் 15 சீரிஸை பற்றி பேசுகிறேன். ஓகே, 15 and 15 Plus 2 சைஸஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் டிஃபரன்ஷியேட்டர் வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸ் தான். 6.1 inch and 6.7 inch. ஸோ டைனமிக் ஐலண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பெசல்ஸும் ஸ்லிம் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் எஸ்டேட் அதிகமாக கிடைக்கும். அஃப்கோர்ஸ் பெசல் சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையும் சேமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக பிரைட்னஸ் 2000 nits பீக் பிரைட்னஸ் பண்ணிட்டாங்க இப்போ iPhone 15 சீரிஸ்லையும். இன்ஃபேக்ட் 15 Pro Maxல கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 nits பீக் பிரைட்னஸ் தான் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் HDR வீடியோ ப்ளே பண்ணலாம், டால்பி விஷன் ப்ளே பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. This is one of the best displays to look at. ஆனா ஒரு சேஞ்ச் நீங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. 15 சீரிஸ்லயும் கொண்டு வந்திருக்கோம். 15 and 15 Plusல 120 Hz கண்டிப்பா கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் இஸ் ஸ்டில் 60 ஹெர்ட்ஸ் only. ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க for the first time on the iPhone 15 and the 15 Plus. ஒரு விஷயம் நான் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன், and that is checking the weight of the phone. ஒரு 180 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். Wow, 170 grams, that's it, 169.9. Very good. iPhone 15 Plus 201 grams, but still feels less than 201 grams. அது இல்ல கான்டோர்டா இருக்கிறதுனால இந்த அலுமினியம் ஃப்ரேம் it feels very good to hold. ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த iPhone 15 சீரிஸ்ல பின்னாடி இருக்க கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் வந்து இன்ஃபியூஸ்ட் கலர் இன்ஃபியூஸ்ட் கிளாஸா கொடுத்திருக்காங்க. அப்படின்னா கார்னிங் கூட வர்க் பண்ணி ஆப்பிள் வந்து இந்த மாதிரி கலர் இன்ஃபியூஸ்ட் கிளாஸா கிரியேட் பண்ணிருக்கனால அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டா தெரியுது, பட் ஸ்டில் இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அப்புறம் இன்டர்னெட் நீங்க பாத்தீங்கன்னா SoC அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு A16 பைனரி சிப் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து iPhone 14 Pro சீரிஸ்ல அது இருந்துச்சு, இந்த தடவை இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஆஃப் கோர்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஷுடன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். பட் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் அபார்ட் ஃப்ரம் த டைனமிக் ஐலண்ட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைமரி கேமரா சென்சரை வந்து 48 மெகா பிக்சல் பண்ணிருக்காங்க இந்த தடவை. அதுவும் இல்ல, இந்த 48 மெகா பிக்சல்ல 2x இன் சென்சர் கிராப் கொடுத்து உங்களுக்கு வந்து நியர்லி லாஸ்லெஸ் ஜூம் பிக்சர்ஸ் கொடுக்குறாங்க. நாங்க 2-3 பிக்சர்ஸ் எடுத்து பார்த்தோம். பிக்சர் குவாலிட்டி ஆக்சுவலி பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நாங்க சாம்பிள்ஸ் G டிரைவ்ல போட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறோம், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. பட் தட்ஸ் அபௌட் தி iPhone 15 and the 15 Plus. நீங்க வாங்குனீங்கன்னா எந்த போனை வாங்குவீங்க? 15 வாங்குவீங்களா, 15 Plus வாங்குவீங்களா? These are the consumer centric phones அப்படின்னு ஆப்பிள் சொல்றாங்க. But which one do you like? Let me know. பட் இருக்கிறதுலே எக்ஸைட்டிங்கான ஃபோன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா 15 Pro சீரிஸ் தான், எஸ்பெஷலி இந்த 15 Pro Max தான். நிறைய பேர் சொல்றாங்க என்னடா 15 Pro Maxல அவ்வளவு சேஞ்சஸ் இல்லைன்னு. பட் நிறைய விஷயம் வந்து ஆப்பிள் ஆக்சுவலி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தேவ் மேட் இட் பெட்டர். நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு அப்படி தோணுச்சு. ஸோ டிஸ்பிளே பத்தி அதிகமா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் ஸ்பெக்ஸ் வந்து 14 Pro Max டிஸ்பிளே மாதிரி தான். 2000 nits பீக் பிரைட்னஸ், 120 Hz refresh rate, ப்ரோ மோஷன் டிஸ்பிளே அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. பட் இந்த தடவை வந்து பெசல் சைஸை ரொம்ப ஸ்லிம் பண்ணிட்டாங்க. பார்க்கிறதுக்கு டிஸ்பிளே ரொம்ப அழகா இருக்குங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வந்து டைட்டேனியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைட்டேனியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்கனால ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. ஸோ லெட் மீ செக் குவிக்லி. நான் சொன்ன மாதிரி ரொம்ப லைட்டா இருக்குங்க, ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப லைட்டா இருக்கு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் குவிக்லி செக் இட். வாட்ஸ் த வெயிட் ஆஃப் த ஃபோன்? 220 grams. That's why it's light. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 14 Pro Max ஓட weight வந்து 240 grams அளவு இருந்தது. So this one's actually much lower. Okay, build titanium கொடுத்திருக்காங்க. வேற என்ன சேஞ்ச் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மியூட் ஸ்விட்சை தூக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த iPhone 15ல மியூட் ஸ்விட்ச் இருக்கு பாருங்க. இந்த மியூட் ஆயிரும், இல்லனா ரிங்கரா வச்சுக்கலாம், ரைட்? இதுல அந்த மியூட் ஸ்விட்சே இல்ல, அதுக்கு பதிலா ஆக்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்ஷன் பட்டன்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா மியூட் தான் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா மியூட்ல போயிடும். இல்லனா நீங்க வந்து வேற ஃபங்க்ஷன்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேணும்னா டார்ச்சா செட் பண்ணிக்கலாம், இல்ல கேமரா ஆப்பை ஓபன் பண்ணிட்டு டைரக்டா வீடியோ ஷூட் பண்ணலாம், இல்லனா போட்டோ ஷூட் பண்ணலாம். பட் அட் அ டைம் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் தான் செட் பண்ண முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மியூட் ஸ்விட்சா வச்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்க வந்து கேமரா ஆப்பை சேம் டைம் ஓபன் பண்ண முடியாது. சோ அதுக்காக ஒரு டபுள் டேப் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. டிஸ்பிளே டிசைன் பத்தி பேசியாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இந்த iPhone 15 Pro Maxல ஃபர்ஸ்ட் டைம் 3 nanometer chip யூஸ் பண்ணிருக்காங்க, A17 Pro chip. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஆன்டிடியூட் ஸ்கோர் வந்து above 1.5 மில்லியன் கிடச்சிது. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கீக் பெஞ்சில் வந்து எங்களுக்கு சிங்கிள் கோர் ஸ்கோர் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா A17 ப்ரோவில் வந்து இட் வாஸ் பெட்டர் தென் தி M2 சிப். எங்கள் லேப்டாப்பில் இருக்க M2 சிப்போட பெட்டராக இருந்துச்சுங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டெஃபினெட்லி. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் எனேபிள்ட் ரே ட்ரேசிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து கன்சோல் குவாலிட்டி கேம் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் வரப்போகுது. அஃப்கோர்ஸ் நிறைய கேம்ஸ் லான்ச் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடென்ட் ஈவில், அசாசின்ஸ் கிரீட் மிராஜ், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் லான்ச் பண்ண போறாங்க இந்த ஃபோனுக்கு. சோ அத நாங்க அப்போ டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம் எப்படி இருக்குன்னு. பட் ஸ்டில் திஸ் இஸ் கோயிங் டு பி a very powerful gaming phone. In fact ரே ட்ரேசிங் நாங்க வந்து ஒரு 3D mark டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தப்போ ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸ் Samsung Galaxy S23 Ultra ஓட பெட்டரா இருந்துச்சுங்க. சோ நீங்க எந்த மாதிரி டெஸ்ட்ல பண்ண விரும்புறீங்க இந்த iPhone 15 Pro 15 Pro Maxல அப்படின்னு நீங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்றோம். அதுல இந்த ஃபோன்ல வந்து பேட்டரி சைஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். I'll check and let you know. பட் பேட்டரி சைஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து சார்ஜிங் ஸ்பீட்ஸ் ஐ திங்க் யூ கேன் டு 27 வாட் அப்படின்னு சொல்றாங்க இந்த டைப் சி போட்டு வச்சு. பட் இட் குட் பி ஹையர் ஆல்சோ, அதுவும் நாங்க டெஸ்ட் பண்ணி சொல்லிடுறோம். கேமரால நீங்க பாத்தீங்கன்னா 15 Pro Maxல எஸ்பெஷலி பெரிய ஃபோன், பெரிய ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைம் 5x ஜூம் கொடுத்திருக்காங்க, 5x டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா 14 Pro Maxல 14 Proல வந்து உங்களுக்கு 3x ஜூம் தான் இருந்தது. இந்த தடவை 15 Proல 3x வச்சுட்டு இதுல வந்து 5x கொடுத்திருக்காங்க. 5x ஓட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா செமையா இருந்ததுங்க. நாங்க போட்டோஸ் எடுத்து பார்த்தோம், லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு, ஷார்ப்பா இருக்கு, டீடைல்டா இருக்கு. பிளஸ்
portrait in 5x looks very very good too. அப்புறம் நாங்க சில பல போட்டோஸ் எடுத்து பார்த்தோம். பிரைமரி கேமரா பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க HDR பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு தி 14 Pro. லோ லைட் பிக்சர்ஸ் கூட பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. அல்ட்ரா வைட் இருக்கு ஆஃப் கோர்ஸ். அப்புறம் நீங்க 2x ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அதே சேம் இன்சென்சர் கிராப் iPhone 15 Plus ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு 15 Pro லயும் கிடைக்கும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு ஃபோக்கல் லென்த் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 24mm 28mm 35mm அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ வந்து நீங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை போட்டோ எடுக்கிறீங்களா, இல்ல ஒரு டாகோ கேட்டை போட்டோ எடுக்கிறீங்கன்னா டைரக்டா போர்ட்ரேட் மோடுக்கு போயிடும். அங்கேருந்து நீங்க போர்ட்ரேட் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் பண்ணி போர்ட்ரேட் மோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் வெரி வெரி குட். அப்புறம் நீங்க 4K 60 FPS ProRes வீடியோஸ் கூட ஷூட் பண்ணலாம். நாங்க என்ன பண்றோம்னா எல்லா போட்டோ சாம்பிள்ஸ் வீடியோ சாம்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சாம்பிள்ஸ் வந்து ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறோம். இன்ஃபேக்ட் 15 ஓட சாம்பிள்ஸ் போட்டு வச்சிரோம். நீங்க போய் செக் பண்ணுங்க, சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. பட் இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி நீ பேசவே இல்லையா ஷார் அப்படின்னு கேட்பீங்க. எஸ், the type C port. So type C ல ஒரு very important thing நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னன்னா இப்போ உங்க ஐபோன் வச்சிருக்க ஃப்ரெண்ட் வந்து டே லைட்னிங் கேபிள் இருக்க ஐபோன் சார்ஜர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்கன்னா டைப் சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட டைப் சி சார்ஜர் வச்சு இதை சார்ஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இட் ஒர்க்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் சி ஸ்பீட்ஸ் வந்து iPhone 15 Pro சீரிஸ்லையும் 15 பேஸ் சீரிஸ்லையும் டிஃப்ரெண்டாக இருக்குது. 15 பேஸ் சீரிஸில் வந்து உங்களுக்கு USB டைப் சி 2.0 ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இட்ஸ் நாட் தட் ஃபாஸ்ட். பட் இதில் வந்து Gen 3.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, இந்த கேபிள் கொடுக்குறாங்களே இந்த பாக்ஸ் iPhone 15 Pro Maxோட பாக்ஸில் 15 Proட பாக்ஸில் அந்த கேபிள் வந்து இந்த ஸ்பீட்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ யூ ஹேவ் டு பை த கேபிள் செப்பரேட்லி. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி கேபிள் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். But that's something that you need to know. So இதாங்க எங்க iPhone 15 சீரிஸோட unboxing and first impressions. Actually நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து generally iPhone 15 இல்ல 15 Plus வாங்க விரும்புவாங்க because prices வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு, அஃபோர்டபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஓட ஸ்டார்டிங் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 80,000 வச்சிருக்காங்க. இது 90,000 வச்சிருக்காங்க. பட் 15 Pro Max ஓட பிரைஸ் வந்து 1,60,000 வச்சிருக்காங்க. Of course பிரைஸ் ரொம்ப அதிகம் தான். But still it's an iPhone. யாருக்கு iPhone வேணுமோ அவங்க iPhone வாங்கிக்குவாங்க. There is no one stopping them from buying it. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro Max கூட இட் இஸ் த பெஸ்ட் செல்லிங் ஃபோன் இன் த வேர்ல்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ 15 Pro Max அந்த பொசிஷனை எடுத்துருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. பட் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இந்த iPhone 15 Pro Max Pro சீரிஸை வந்து விலை கம்மியாக வாங்க விரும்புறீங்கன்னா அதுக்காக ஒரு ஷார்ட் போட்டிருக்கோம், அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் ஆர் யோர் தாட்ஸ்? உங்கள் அபிப்பிராயம் என்ன ஆஃப் தி iPhone 15 சீரிஸ்? கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆசமான அன்பாக்சிங்ஸ்க்காக டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.